கர்மாவை ஒவ்வொருவரும் அனுபவித்து கழிக்க வேண்டியிருக்கிறதே. பகவானிடம் பக்தி செய்பவர்களின் கர்மத்தை அவன் இந்த ஜென்மத்திலேயே முடித்தருளுகிறான். அதுதான் பெருமாளின் விசேஷமான குணம். பட்டரே, இந்த நேரத்தில் தாங்கள் மற்றொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் அனைவரும் பரிகாரம், பிராயச்சித்தம் என்று பல்வேறு பிரயத்தனங்களை செய்கிறார்கள். ஆனால் அதனால் பிரச்சனைகளை முழுவதுமாக தீர்த்துவிட முடியாது. கர்மத்தை சற்று தள்ளி போட முடியும் என்பதை தவிர முழுமையாக அழிக்க முடியாது. இதுதான் சூட்சமம். கர்ம வினையை வேரோடு கலைந்து பெருவாழ்வு தரக்கூடிய சக்தி பகவான் ஒருவருக்குத்தான் உண்டு. தேவர்கள் மற்றும் இதர கிரகங்கள் போன்றவர்களுக்கு செய்யும் பரிகாரங்கள் எந்தவித பலனை தரும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? 30 வயதில் வரவேண்டிய பிரச்சனையை 60 வயது தாண்டி வரும்படி தள்ளி போடுகிறது. ஒருவேளை 60 வயதில் வரவேண்டிய பிரச்சனையை 80 வயதில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. அதிகபட்சம் பெரும் யாகங்களை செய்தால் அது அடுத்த ஜென்மத்திற்கு தள்ளி போடுகிறது. அவ்வளவுதான். ஆனால் மொத்தத்தில் நாம் செய்த கர்ம பலன்களை என்றாவது ஒரு நாள் நாம் அனுபவித்தே தீர வேண்டும். ஆனால் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யும் பக்தர்களை பிறப்பு இறப்பு எனும் கர்மபந்தத்தில் சிக்க வைத்து பல ஜென்மங்களை எடுக்க வைப்பதில்லை எம்பெருமான். இந்த ஜென்மத்திலேயே அவனுடைய முழு கர்ம வினையையும் தொலைக்கச் செய்து விடுகிறார். அது மட்டுமில்லாமல் பக்தனுக்கு கர்ம வினையின் கடுமையை தாங்கும் சக்தியையும் கொடுத்து வைராகியத்தையும் அளித்து அவனை சுலபமாக கரை சேர்க்கிறார். அந்த பரமபதத்தையும் அளிக்கிறார். அதனால்தான் இப்படி ஒரு சோதனையை அந்த பக்தையான அமுதினிக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். இது தற்காலிகமான துயரமே தவிர நிரந்தரமானது அல்ல பட்டரே. நிச்சயம் நம் வரதராஜ பெருமாள் பிரம்மரட்சசு பீடித்திருக்கும் அந்த பெண்ணிற்கு ஓர் பிரகாசமான எதிர்காலத்தை அருள்வான் பட்டரே. அடியேனுக்கு அந்த நம்பிக்கை ஸ்திரமாக இருக்கிறது. நம்பி சுவாமிகளே, தாங்கள் ஸ்திரமாய் சொல்லிய பிறகு அடியேன் சொல்வதற்கு ஏதும் இல்லை. நித்தியமும் அந்த வரதனோடு சம்பாஷிப்பவர் தாங்கள். ஆகவே அமுதினி நிச்சயம் இந்த சங்கடத்திலிருந்து விரைவில் மீண்டு வருவாள். சரி நம்பிகளே, அடியேன் சன்னதிக்கு செல்கிறேன். நான் தான் உன் அம்மா. இல்லை இல்லை, நீ என் அம்மா இல்லை. என் அம்மாவாக இருந்தால் எப்படி என்னை கட்டி போடுவாயா? நீ ஒரு ராட்சசி. போடி, போ இங்கிருந்து. நீ இங்கிருந்தால் உன்னை கொன்று விடுவேன். அப்படி எல்லாம் சொல்லாதே அமுதினி. உன்னை இந்த நிலையில் பார்ப்பதற்கு எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. வேதனையாக இருக்கிறதா? வேதனையாக இருக்கிறதா? வா, வந்து இந்த சங்கிலியை கழற்றி விடு. சீக்கிரம் கழற்றி விடு. வா. அம்மா அமுதினி, முதலில் இந்த உணவை உட்கொள். உனக்கு பசி தாழவில்லை. எனக்கு இந்த உணவு வேண்டாம். பருகுவதற்கு தான் வேண்டும். சரி, பருகுவதற்கு என்ன வேண்டும்? ரத்தம். ரத்தம், ரத்தம் வேண்டும். கொண்டு வா.
போ, போய் கொண்டு வா. அம்மா அமுதனி, அப்படியெல்லாம் பேசாதே. இந்த உணவை சாப்பிடு. பசி அடங்கினால் அனைத்தும் சரியாகிவிடும். இந்த அம்மா சாப்பிடு. அமுதனி, என்னை அவிழ்த்து விடு. என்னை அவிழ்த்து விடு. அவிழ்த்து விடு. அமுதனி, அவிழ்த்து விடு. அவிழ்த்து விடு. அவிழ்த்து விடு. ஏய், அமுதனி, 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 சொல்வதை கேள். அமுதனி, சுமதி, என்ன சுமதி, என்னவாயிற்று இவளுக்கு? சுவாமி, உண்ண உணவு கொடுத்தால் பருக ரத்தம் கேட்கிறாள். என் கழுத்தை நெரித்து கொள்ள பார்க்கிறாள். அமுதனி, என்னம்மா, என்ன ஆயிற்று உனக்கு? அவிழ்த்து விடு. என் கட்டை அவிழ்த்து விடு. சுதந்திரமாக வெளியே அவிழ்த்து விடு. ஏன் என் கழுத்தை நெரித்தது போல் மற்றவர்கள் கழுத்தையும் நெரிப்பதற்கா? அமுதனி, சும்மா இரு சுமதி, நீ வேற அவளை கோபப்படுத்தி கொண்டு இருக்கிறாய். அம்மா அமுதனி, நான் சொல்வதை கேளம்மா. நீ யார்? நான் ஏன் நீ சொல்வதை கேட்க வேண்டும்? நான் உன் தந்தை அம்மா. இல்லை, நீ என் தந்தையும் இல்லை, இவளின் அம்மாவும் இல்லை. சங்கிலியை அவிழ்த்து விடு. இரவாகிவிட்டது. எனக்கு வெளியே போக வேண்டும். அவிழ்த்து விடு. போகலாம், போகலாம் அமுதனி. அதற்கு முன் இந்த துளசி பிரசாதத்தை எடுத்துக்கொள். ஆ! வரதனின் பிரசாதம். யார் வரதன்? எந்த வரதன்? எங்கே இருக்கிறான் வரதன்? என்னம்மா இப்படி சொல்கிறாய்? உன் வரதன் பெருமாள். தினமும் கோயிலுக்கு சென்று அந்த வரதனுக்கு நீ சிறப்பாக சேவை செய்வாயே, கோயிலை சுத்தப்படுத்தி கோலம் போடுவாயே. உன் பிரியமான வரதன் அம்மா, காஞ்சி வரதன். அவருடைய பிரசாதம் தான் இது. எடுத்துக்கொள்ளம்மா, எடுத்துக்கொள்ளம்மா. வேண்டாம், கொண்டு வராதே. என்னிடம் கொண்டு வராதே. எனக்கு வேண்டாம், 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 கொண்டு வராதே. என்னிடம் கொண்டு வராதே. வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். அம்மா அமுதனி, இந்த பிரசாதத்தை எடுத்துக்கொள்ளம்மா. வேண்டாம், 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 இதை உட்கொண்டால் அனைத்தும் சரியாகிவிடும். எடுத்துக்கொள்ளம்மா. வேண்டாம். அவளை வற்புறுத்தாதீர்கள். பெற்ற தாயும் தந்தையுமே அவளுக்கு அடையாளம் தெரியாத போது அந்த வரதனையா அடையாளம் தெரிய போகிறது? வாருங்கள், போகலாம். எப்படி இருந்த குழந்தை இப்படி ஆகிவிட்டாளே. அவளை பிடித்திருக்கும் பிரம்மராட்சஸ் எப்பொழுதுதான் அவளை விட்டு போகுமோ என்று தெரியவில்லையே. வரதா, இது என்ன சோதனை? நாள் தவறாமல் உன் பாத கமலங்களில் தானே சரணாகதியாக இருந்தாள். அவளுக்கு ஏன் இந்த தண்டனை? அமுதனி என்ற பெயருக்கு ஏற்றவாறு இனிமையாக பேசுவாளே. இன்றோ அவள் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்கவே முடியவில்லையே. நாம் யாருக்கும் எந்த தீங்குமே செய்ததில்லையே. அதிலும் அமுதனி எல்லோரிடமும் மிகவும் அன்பாக பழகக்கூடியவள். நமக்கு ஏன் சுவாமி இப்படி ஒரு சூழ்நிலை? தெரியவில்லையே சுமதி. அமுதனியை எப்படி குணப்படுத்துவது என்பது தெரியவே இல்லையே சுமதி. எஜமான், வாருங்கள் கணக்கு பிள்ளை. அமுதினியை நினைத்து வருத்தமாக இருந்தால் உங்கள் இருவரையும் பார்க்க மிகவும் வேதனையாக உள்ளது. அமுதினி அவளை அறியாமல் ஏதோ செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் உங்கள் நிலையோ, ஒரே மகள், செல்லமாக வளர்க்கப்பட்டவள். திடீரென்று அவள் நிலை மாறியதை சகித்துக் கொள்ளவும் முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. எனக்கே மிகவும் சங்கடமாக இருக்கும் பொழுது தங்கள் நிலையை பற்றி என்ன சொல்வது? கணக்கு பிள்ளை, இதற்கு ஏதாவது தீர்வு பரிகாரம் இருந்தால் உடனே செய்து விடலாம். இதற்கு எவ்வளவு பொருட்செலவு ஆனாலும் அதை நான் செய்ய தயாராக இருக்கிறேன்.
என் சொத்து அனைத்தையும் நான் செலவழிக்க தயாராக இருக்கிறேன். புரிகிறது எஜமா. ஆனால் அமுதினியை ஆட்டி படைப்பது பிரம்மராட்சஸ் ஆயிற்றே. அது அவ்வளவு சீக்கிரம் போய்விடுமா? அமுதினியின் உடலில் புகுந்திருக்கும் பிரம்மராட்சஸை விரட்டி அடிக்க வேண்டும். அதற்கென்று தேர்ந்தவர் இருக்கின்றனர். எனக்கு மிகவும் தெரிந்தவர், கைதேர்ந்தவர் நாகப்பன் என்று ஒருவர். அவரை அழைத்து வரட்டுமா? நிச்சயமாக குணப்படுத்த முடியும் என்றால் இதில் கேட்பதற்கு என்ன இருக்கிறது? உடனே அழைத்து வாருங்கள். அழைத்து வரலாம். ஆனால் என்ன கணக்கு பிள்ளை? இந்த வைத்தியம் சற்று கடுமையாக இருக்கும். கடுமையாக என்றால்? அதாவது பொதுவாக பிரம்மராட்சஸை அடித்துத்தான் விரட்ட வேண்டும். அடித்து என்றால் யாரை? அமுதினியை. அடி வாங்குவது அமுதினியாக இருந்தாலும் அடி பெறுவது அவளுக்குள் இருக்கும் பிரம்மராட்சஸ் தானே. இருந்தாலும் அந்த வலியை, வேதனையை அமுதினி தானே அனுபவிக்க வேண்டும். கணக்கு பிள்ளை, அந்த வலி அவளுக்கு இல்லை, எங்களுக்கு. எங்கள் இதயத்தில் ஏற்படும் வலி அது. உங்களுக்கே தெரியும், சிறு பிராயம் முதலே அவளை பார்த்து பார்த்து வளர்த்திருக்கிறோம். ஒரு துரும்பு கூட அவள் மீது பட்டது கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு காரியத்தை செய்ய எங்களால் எப்படி ஒப்புக்கொள்ள முடியும்? வேறு வழி இல்லை எஜமான். நாகப்பன் கொடுக்கும் சிகிச்சையால் அமுதினி நிச்சயம் குணமடைந்து விடுவாள். இல்லை கணக்கு பிள்ளை, இல்லை. அவள் வலியால் துடிக்கும் கொடூரத்தை என்னால் சகித்துக் கொள்ள முடியாது. அதற்கு பதில் என் உயிரையே நான் மாய்த்துக் கொள்ள தயாராக இருக்கிறேன். வேறு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்களேன். எஜமான், நான் சொல்வதை சற்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த வலியும் வேதனையும் மிக மிக தற்காலிகமானதுதான். அதன் முடிவில் நம் அமுதினியை மீண்டும் பழைய நிலையில் பார்க்கலாம் என்பது உறுதி. ஒருவரை பிரம்மராட்சஸ் பற்றி கொண்டதென்றால் 12 ஆண்டு காலம் விடாது என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால் தான் சொல்கிறேன் எஜமான், நீங்கள் சற்று பொறுத்து கொண்டு. இல்லை கணக்கு பிள்ளை, இல்லை. இதற்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க முடியாது. வாழ்நாள் முழுவதும் அவள் இப்படியே இருந்து விட்டு போகட்டும். ஆனால் அவள் உடல் ரணமாவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அம்மா, நீங்களாவது ஐயாவிடம் கொஞ்சம். இல்லை கணக்கு பிள்ளை, ஐயா இருக்கும் அதே மனநிலையில் தான் நானும் இருக்கிறேன். எந்த காரணம் கொண்டும் அமுதனியை துன்புறுத்துவதில் எங்களுக்கு விருப்பமே இல்லை. ஏதோ எனக்கு தெரிந்ததை நான் சொன்னேன். பிறகு உங்கள் விருப்பம். ஹே வரதா, இன்னும் எத்தனை நாட்களுக்குத்தான் என் மகள் இப்படி ஒரு நரக வேதனையை அனுபவிக்க போகிறாளோ? என்ன தஞ்சா, காலையிலேயே மும்முரமாக திரவிய பொருட்களை அடுக்கிக் கொண்டிருக்கிறாய்? ஆமாம் அம்மா, இந்த பொருட்களை எல்லாம் ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து அப்பா அனுப்பி வைத்திருக்கிறார். சிறுகாவேரி பாக்கத்தில் உள்ள பெருமாள் கோவிலில் கொடுத்து விட்டு வர வேண்டுமாம். நாளை அங்கு சுதர்சன ஹோமம் நடக்க இருக்கிறது. வியாபாரத்தில் மிகவும் கண்ணும் கருத்துமாய்தான் இருக்கிறாய். உன்னை பாராட்டதான் வேண்டும். ராமானுஜனுக்கு பல வகையில் உறுதுணையாக இருக்கும் நீ இதிலும் அவனுக்கு உறுதுணையாக இருக்கிறாய். குடும்ப சூழலுக்கு ஏற்றவாறு என்னை மாற்றிக்கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் அம்மா. புரிகிறது. ராமானுஜனின் அப்பா இருந்தவரை யாருக்கும் எந்த கவலையும் இல்லாமல் இருந்தது. இப்பொழுது எல்லோருமே அவரவர் பங்குக்கு பொறுப்பை பகிர்ந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை. என்ன பொறுப்பு, என்ன பங்கு? அதை உன் பாரியாளிடமிருந்தே கேட்டு தெரிந்து கொள். சுவாமி, எதுவாக இருந்தாலும் பிறகு பேசிக்கொள்ளலாம். அடியேன் இப்போது திருக்கச்சி நம்பி சுவாமிகளை பார்ப்பதற்கு புறப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். சுவாமி, அதற்கு முன் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும். அப்பா வந்திருந்தார். இந்த திரவிய பொருட்களை கொடுத்துவிட்டு போனார். இதை சிறுகாவேரி பாக்கத்தில் உள்ள பெருமாள் கோவிலில் இன்று சேர்ப்பிக்க வேண்டுமாம்.
நாளை அங்கு ஹோமம் நடக்கவிருக்கிறது. தஞ்சா, இது குறித்து அடியேனே உன்னிடம் பேச இருந்தேன். பார்க்கப் போனால் இதை பற்றி உன் அப்பாவிடம்தான் பேச வேண்டும். ஆனால் அவர் இதை எப்படி எடுத்துக்கொள்வார் என்று தெரியவில்லை. அதனால் உன் மூலமாக தெரிவிக்க விரும்புகிறேன். சுற்றி வளைக்காமல் நேரடியாகவே சொல்கிறேன். இந்த வியாபாரத்தில் அடியேனுக்கு நாட்டமும் இல்லை, விருப்பமும் இல்லை, உடன்பாடும் இல்லை. ஆனால் இதை செய்வதாக நீங்கள்தானே சுவாமி ஏற்றுக்கொண்டீர்கள்? அது அம்மாவின் வேண்டுகோளுக்காக ஏற்றுக்கொண்டேன். ஆனால் இது பல விதங்களில் அடியேனின் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிறது. ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? விடுமுறை நாட்களில் மட்டும்தானே இந்த வியாபாரத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அதைத்தானே நாம் தீர்மானித்தோம். சரி, விடுமுறை நாட்கள் அன்று அடியேன் உன்னுடன் இருக்க வேண்டும் என்று உனக்கு விருப்பம் இல்லையா? அது எப்படி இல்லாமல் இருக்கும்? அதே சமயம் நம்முடைய அன்றாட தேவைகளையும் நாம் கவனிக்க வேண்டும் அல்லவா? அதனால் நான் வருந்த மாட்டேன். மேலும் வியாபார நிமித்தம் நீங்கள் வெளியே சென்றாலும் விரைவில் வந்துவிடத்தானே போகிறீர்கள். அதுவும் பாடசாலைக்கு செல்லாத ஓய்வு நேரத்தில் தானே நாம் இதை கவனிக்க வேண்டும். அப்படி நீ நினைக்கிறாய். ஆனால் பாடசாலையில் இருப்பதை விட மற்ற நேரங்கள்தான் அடியேனுக்கு முக்கியமான நேரங்கள். நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை. ஓய்வு கிடைக்கும் நாட்களில்தான் அடியேன் திருக்கச்சி நம்பி சுவாமிகளை சந்திக்க முடியும். தத்துவார்த்தங்களை பற்றி புரிந்து கொள்ள முடியும். தவிர வைஷ்ணவர்களுக்கு அடியேனிடம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உள்ளது. அந்த எதிர்பார்ப்பை அடியேன் பூர்த்தி செய்ய வேண்டிய கடமையும் உள்ளது. ஒரு சந்நியாசிக்கு எப்படி தண்டமும் பவித்திரமும் முக்கியமோ அதேபோல் நீ எனக்கு பவித்திரமாக, என்னில் பாதியாக திகழ்வாய். 5 இலக்க சம்பளம், 4 சக்கர வாகனம், 3 அறை கொண்ட வீடு, 2 குழந்தைகள், ஒரு வாழ்க்கை துணை. பூஜ்யம் என்ன தெரியுமாங்கய்யா? இந்த நாட்டை பற்றிய நினைப்பு.